இப்போ ஆக்சுவலாக மரம் வந்து வளர்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரத்தில் வந்து ஹெவி வெயிட்டான மரங்கள் இருக்குது, வெயிட்லெஸ் மரங்கள் அப்படின்ட்டு இருக்குது. இப்போது வெயிட்லெஸ் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இந்த இந்த முருங்கை மரம், இதுமாரி நிறைய மரங்கள் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த வெயிட்லெஸ்ஸான மரங்களை வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக மரங்கள் என்பதை தெற்கு திசையிலும் மேற்கு திசையிலும் மட்டும்தான் வளர்க்க வேண்டும். அதாவது உங்கள் வீட்டினுடைய ஆவரணத்தில், அதாவது பகுதியில் வெளியில் எம்டி ஸ்பேஸ் இருக்க இடத்துல தெற்கு திசையிலும் மேற்கு திசையிலும் மட்டுமே மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும். மற்ற 2 திசைகளாகிய வடக்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் மரங்களை வந்து வளர்க்கவே கூடாது. இதை வந்து வளர்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கும். ஆப்டிடியூடே நெகட்டிவில் போகும், பணம் வராது, இது மாதிரி நிறைய கஷ்டங்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கில் மரம் இருந்ததுன்னா வெட்டிடுங்க, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தெற்கில் ஒரு மரம் வச்சு விட்டுருங்க. மரத்தை அழிக்கிறது தவறு, வந்து அது வந்து ஒரு வந்து பாவ செயல். ஓகே, ரைட்டு. மரம்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து உயிரினங்களை வந்து காக்கிறது, எல்லாம் கரெக்டு சார். அந்த கிழக்கில் வளர்கிற மரத்தையும் வடக்கில் வளர்கிற மரத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜஸ்ட்டு வி கேன் புட் ஏ ட்ரீ ஆன் வெஸ்ட்டு சைடு அண்டு சவுத் சைடு. இதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்குவாங்க சார். வீட்டில் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் மரங்களை வளர்க்காதீர்கள்.